முனிவர்க இந்த வார்த்தையே ஒரு தெய்வீக மனம் வீசுவதா இருக்கிறது அல்லவா? ஆம், முனிவர்கள் என்பவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் தூயான்மார்கள். தவம், தியானம், ஞானம் ஆகியவற்றின் மூலம் இறைவனை நோக்கி தங்களை அர்ப்பணிச்சு கொண்டவர்கள். இவர்கள் சமுதாயத்துக்கு ஒரு வித்தியாசமான பாதையை காட்டியவர்கள். எளிமை, தியாம், சத்தியம் ஆகியவற்றை வாழ்க்கை நெறியாக்குண்டவர்கள். தங்களின் ஜான கதிகளா இருள போக்கி மக்களை ஒளி நோக்கி நடத்தியவர்கள். அவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் சாதாரணமாக இருக்கும். பொன், பொருள் ஆகியவற்றின் மீது பற்று கொள்ளாமல் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையே வாழ்ந்தார்கள். மக்களுக்கு நல்ல வழியை காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவதையே தங்களின் முக்கிய கடமையாக கொண்டார்கள். இந்திய ஆன்மீகத்தின் தொடக்கம் முதலே முனிவர்களின் பங்கு முக்கியமானது. குறிப்பாக வேத காலத்தில் இந்த ஜானிகள் தாம் வேதங்களை உருவாக்கி அவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றார்கள். வேத வியாசர், விசுவாமித்திரர், அகத்தியர், கௌதமர் போன எண்ணற்ற முனிவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து தங்களின் அறிவு ஒளியால் உலகையே நிறைச்சார்கள். இவர்கள் அனைவரும் சிறந்த ஜானிகளாகவும் ஆன்மீக சாதனையாளர்களாகவும் விளங்கினர். வேத காலத்தில் பெண் முனிவர்களும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அம்மையார், ஷபையார் போன்றோர் தங்களின் பக்தி மற்றும் ஞானத்தால் உலகையே வியக்க வைத்தவர்கள். இந்த முனிவர்கள் அனைவரும் தங்களின் வாழ்க்கை முறை, கற்பிச்ச கொள்கைகள் ஆகியவற்றின் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி தந்தார்கள். வேத காலத்திற்கு பின் உபநிடத காலம் ஆன்மீகத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியது. யக்ஞவல்யர், உத்தாலகர் போன்ற முனிவர்கள் ஆன்மாவின் இயல்பு, பிரம்மத்தின் தன்மை ஆகியவற்றை பற்றி ஆழமாக எடுத்துரைத்தார்கள். இதிகாச காலத்தில் வசிஷ்டர், விசுவாமித்திரர் போன்றோர் ராஜகுருமார்களா விளங்கி அரசர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி நாட்டை நல்லபடியா ஆட்சி செய்ய வழிவகுத்தனர். தமிழ்நாட்டில தோன்றிய சித்தர்கள் தங்களின் தனித்துவமான கொள்கைகளால் மக்களை ஈர்த்தனர். திருமூலர், அகத்தியர், போகர் போன்ற சித்தர்கள் மருத்துவம், ஞானம், யோகம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினர். பக்தி இயக்க காலத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி இறைவனை அடைய எளிய வழியான பக்தி மாக்கத்தை போதித்தார்கள். நவீன காலத்திலும் ரமண மகரிஷி, விவேகானந்தர், ஆன்மீக குருக்கள் போன பல முனிவர்கள் தோன்றி உலகுக்கு ஆன்மீக ஒளியை பரப்பி வருகிறார்கள். இவர்கள் தியான, யோகா மற்றும் ஆன்மீக சூட்டங்கள் மூலம் மக்களை உன்னிச்சு அவர்களுக்குள் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கிறார்கள். இன்றைய அறிவியல் உலகிலும் முனிவர்களின் கொள்கைகள் மிகவும் பிரசிக்கப்படுகின்றன. அவர்களின் எளிமை, தியாகம் மற்றும் ஆன்மீக ஞானம் இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. முனிவர்கள் என்பவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, அவர்கள் எல்லா காலத்துக்கும் உரியவர்கள். அவர்களின் வாழ்க்கையும் கொள்கைகளும் எப்போதும் நமக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்குகளா திகழ்கின்றன. This content sponsored by BuyMoon ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.